Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நமக்கு உடம்பு சரியில்லை அப்படினா அது எப்படி எல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படினு சொல்லிட்டு பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ரொம்ப காமனா சொல்றது எனக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படினு சொல்லுவோமா. சோ காய்ச்சல் அடிக்குது அப்படினு சொல்றதுக்கு I have a fever அப்படினு சொல்லலாம். அப்படி இல்லனா I am running a temperature. I am running a temperature அப்படினு சொல்லலாம். So running a temperature அப்படினா நம்ம காய்ச்சல் இருக்கான்றத வந்து நம்ம அந்த தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணுவோம்ல. அதுல தெரியறது வந்து நம்ம பாடியோட டெம்பரேச்சர். அது சூடா இருக்கா கம்மியா இருக்கான்றது வந்து அந்த டெம்பரேச்சர் தான் நமக்கு தெரியும். சோ அத நம்ம சொல்றதுக்கு எனக்கு வந்து இப்போ டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு அப்படினு சொல்றதுக்கு தான் I am running a temperature அப்படினு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இப்போ எனக்கு தொண்டை கரகரன்னு இருக்குது, தொண்டை வலிக்குது அப்படிலாம் சொல்லுவோம்ல. சோ தொண்டை கரகரன்னு இருக்கு, தொண்டை வலிக்குது அப்படிலாம் சொல்றதுக்கு I have a sore throat. I have a sore throat அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் எனக்கு வந்து தசைப்பிடிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. முக்கியமா கால்ல எல்லாம் வந்து வலிக்குது அப்படின்னா ஏன் வலிக்குது அப்படின்னு கேட்டா தசைப்பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கை காலம் தசைப்பிடிப்பு. ஸோ தசைப்பிடிப்பு அப்படின்னு சொல்றதுக்கு I have a muscle cramp. I have a muscle cramp அப்படின்னு சொல்லலாம். இந்த கிராம்ப் அப்படிங்கறத வந்து வலி அப்படின்றத வந்து மீன் பண்ணும். ஸோ ஒரு மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்றதுதான் வந்து கிராம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராம்ப் அப்படிங்கறத வேற எப்படி சொல்லலாம், வேற எதுக்காக சொல்லலாம் அப்படின்னா முக்கியமா வந்து பீரியட்ஸ் அப்போ வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த வயிறு வலியை வந்து menstrual cramp. I have a menstrual cramp அப்படின்னா வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் சுளுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. என் காலில் சுளுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு. அந்த சுளுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல I have a sprain in my leg. I have a sprain in my leg அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா காலில் சுளுக்கு. ஸ்ப்ரெயின் அப்படின்னா சுளுக்கு. நெக்ஸ்ட் ஒன் இப்போ யாருக்காவது அடிபட்டுருச்சு, அடிபட்டு ரத்தம் வருது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ரத்தம் வருது அப்படின்னு சொல்றதுக்கு he is bleeding அப்படின்னு சொல்லணும். இப்போ அவனுக்கு ரத்தம் வருது அப்படின்னா he is bleeding. இல்ல அவளுக்கு ரத்தம் வருது she is bleeding. ஸோ பாடியில எந்த இடத்துல இருந்து காயம் பட்டு ரத்தம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து bleeding, she is bleeding இல்ல he is bleeding அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் எலும்பு முறிவு. ஸோ எலும்பு முறிவு அப்படிங்கிறத நம்ம ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம். பட் சில பேருக்கு வந்து ரொம்ப பெருசா அந்த எலும்பு வந்து உடையாம சின்னதா ஒரு கிராக் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, சின்னதா இருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கு பேரு ஹேர்லைன் ஃப்ராக்சர். ஸோ ஹேர்லைன் ஃப்ராக்சர் அப்படின்னா நம்ம முடி வந்து எப்படி இருக்கு, எவ்வளோ தின்னா இருக்கு, சின்னதா இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சின்னதான ஒரு எலும்பு வந்து லைட்டா வந்து கிராக் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து ஹேர்லைன் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்காவது எலும்பு முறிவு இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி சின்னதான ஒரு ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லணும்னா I have a hairline fracture அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் எனக்கு கொஞ்சம் அலர்ஜியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா ஸ்கின்ல வந்து என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் எனக்கு வந்து அலர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து அதுல செவந்து போகலாம், ரெட்டிஷா இருக்கும், லைட்டா வீக்கமான மாதிரி இருக்கும், சின்ன சின்னதா வீங்கின மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொசு கடிச்ச மாதிரி இருக்கும். இப்படி என்ன இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு அலர்ஜி ஆயிருச்சு, ஸ்கின் அலர்ஜி. அலர்ஜின்றத வந்து காமனா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கின்ல ஏதாவது இருக்கு அப்படின்னா செவந்து போயிருக்கு அந்த இடம் அப்படின்னா அதை வந்து ரேஷஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ I have skin rashes அப்படின்னு சொல்லலாம். இப்போ சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து டயப்பர்ஸ்லாம் போடுறாங்க அப்படின்னா அந்த பட்டு அந்த இடம் வந்து செவந்து போய் இருக்கும், புண்ணா இருக்கும். ஸோ அதை வந்து ரேஷ்ன்னு சொல்லலாம். ஸோ ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா I have skin rash அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்லுவோம். சீக்கிரமா போ, சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போ, வேகமா உங்களை கூட்டிட்டு போங்க அப்படிலாம் சொல்றோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்றதுக்கு ரஷ் டு த ஹாஸ்பிட்டல், ரஷ் டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்படின்னு சொல்றதுக்கு I rushed to the hospital. இந்த விஷயம் தெரிஞ்சு நான் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், I rushed to the hospital. கோ டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லலாம். பட் முக்கியமா இந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்ததுன்னு ரொம்ப வேகமா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி உடனே போக அப்படின்னு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நம்ம ரஷ் டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இப்போ தொண்டெல்லாம் வலிக்குது அப்படின்னா உப்பு தண்ணியை வச்சு வாய் கொப்பளி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ வாய் கொப்பளி, தொண்டையில படுற மாதிரி வாய் கொப்பளின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி சொல்றதுக்கு gargle with salt water. gargle with salt water. இதுல வந்து ஆர் சைலண்ட். ஸோ ஆர் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ gargle with salt water இல்ல gargle with warm water அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இப்போ டாக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு டேப்லெட்டோ இல்லை சிரப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபார்மசிக்கு போயிட்டு
இந்த மாத்திரை எதுக்கு உரியது, இந்த சிரப் வந்து எதுக்கு உரியது, எதுக்கு சாப்பிட்றது, இப்படிலாம் கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாட் இஸ் திஸ் டேப்லெட் ஃபார், இந்த மாத்திரை எதுக்கு சாப்பிட்றது, வாட் இஸ் திஸ் டேப்லெட் ஃபார், வாட் இஸ் திஸ் சிரப் ஃபார், இந்த சிரப் எதுக்காக யூஸ் பண்றது, எதுக்காக குடிக்கிறது, அந்த மாதிரி கேட்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து யூஸ்வலா மாத்திரை மருந்து வாங்குற கடையை வந்து மெடிக்கல்னு சொல்லுவோம், மெடிக்கல் ஷாப் அப்படின்னு சொல்லுவோம். அது மெடிக்கல் ஷாப்னு சொல்றதை விட ஃபார்மசி அப்படின்னு சொல்றது தான் கரெக்ட். ஸோ அது வந்து ஃபார்மசி தான், மெடிக்கல் ஷாப் அப்படிலாம் சொல்றதை விட ஃபார்மசின்னு சொல்றது தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒரு நாளைக்கு 3 மாத்திரை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சில பேர். நான் ஒரு நாளைக்கு இத்தனை மாத்திரை சாப்பிட்றேன், ஒரு நாளைக்கு 3 மாத்திரை சாப்பிட்றேன், 4 மாத்திரை சாப்பிட்றேன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் 3 மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் டேக்கிங் 3 pills a day, ஐ எம் டேக்கிங் 3 pills a day அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சில பேர் வந்து காரணமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மூடு வந்து சரியில்லாத மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவும் காரணம் இருக்காது, என்னவும் இருக்காது, ஆனாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான மூடு இருக்காது, கோவமா வரும், யாராவது எதை கேட்டால் டக்குன்னு கோவம் வரும், எரிச்சலாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மூட் ஸ்விங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூடு வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸ்விங் அப்படின்னா வந்து அந்த ஊஞ்சலை தான் நம்ம வந்து ஸ்விங்னு சொல்லுவோம். ஸோ மூடும் அந்த மாதிரி அப்படியே அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்கு, ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கு, சில நேரம் நல்ல மூடில் இருக்கு, சில நேரம் வந்து மூடு சரியில்லாமல் இருக்கு, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு மிக்சடான ஒரு ஃபீலிங்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னா ஐ ஹாவ் மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம், கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு டேக் சம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். படுத்தே இரு, எந்திரிக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ படுத்தே இரு அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்டே இன் பெட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் ஊசி போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஊசி போட்டேன், அது நம்ம தமிழில் சொல்லும் போது ஊசி போட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போட்டேன்ற வேர்டுக்கு வந்து புட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ புட் இன்ஜெக்ஷன் அப்படிலாம் சொன்னோம்னா அது சரியா இருக்காது. ஸோ ஊசி போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஹாவ் காட் அன் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஐ ஹாவ் டேக்கன் அன் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காட் இல்லைனா டேக்கன் அந்த மாதிரி சொல்றது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஐ டுக் இன்ஜெக்ஷன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் சொல்றதுக்கு ஐ டுக் அன் இன்ஜெக்ஷன், நான் ஒரு ஊசி போட்டுக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம போட்டுக்கிட்டேன்றத வந்து நான் எடுத்துக்கிட்டேன்ற மாதிரியான ஒரு அர்த்தத்துல தான் நம்ம வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும். ஐ டுக் அன் இன்ஜெக்ஷன் ஃபார் மை ஃபீவர், என் காய்ச்சலுக்காக நான் ஒரு ஊசி எடுத்துக்கிட்டேன். இல்லை ஐ ஹாவ் டேக்கன் அன் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஐ ஹாவ் காட் அன் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. கையில் வந்து நம்ம மோஸ்ட்லி கையில் தான் போட்டு ட்ரிப்ஸ் எடுப்பாங்கல்ல. ஸோ முக்கியமாக அதை எப்படி சொல்லுவோம், நாங்கள் வந்து ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக ட்ரிப்ஸ் கிடையாது, ட்ரிப்ஸ். டி தான் அதுக்கு, டி கிடையாது. ட்ரிப்ஸ் கிடையாது, ட்ரிப்ஸ். ஏன்னா அது சொட்டா விடுறதுனால அதை வந்து ட்ரிப்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரிப்ஸ்ன்னு தான் சொல்லணும், ட்ரிப்ஸ் கிடையாது. ஸோ ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறத கரெக்டாக எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ ஹாவ் டேக்கன் ஐவி இன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லணும், இல்லைனா ஐ ஹாவ் டேக்கன் ஐவி ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஐவி அப்படின்னா இன்ட்ராவீனஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்ட்ராவீனஸ் அப்படின்னா நம்மளுடைய ரத்த குழாய்க்கு உள்ள செலுத்துறது வந்து இன்ட்ராவீனஸ். வீனஸ்னா வெயின், அந்த வெயினுக்கு உள்ள அதை வந்து ஊசியை செலுத்துறாங்க அப்படின்றதுனால அது பேரு இன்ட்ராவீனஸ். ஸோ ஐ ஹாவ் டேக்கன் ஐவி இன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஐ ஹாவ் டேக்கன் ஐவி ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பொதுவாக எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்றதுக்கு ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஐ ஃபீல் சிக் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஐ ஃபீல் அண்டர் த வெதர் அப்படின்னு சொல்லலாம். இந்த அண்டர் த வெதர்ன்றது ஒரு இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன். ஸோ ஐ ஃபீல் அண்டர் த வெதர்னாலும் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ரொம்ப நாள் கழிச்சு யாரையாவது பார்க்குறோம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடின்னு தெரியும், இப்போ வந்து எப்படி இருக்கிறாங்க இப்படிலாம் கேட்கறதுக்கு ரொம்ப காமனாக நம்ம எப்பவும் கேட்கறதுக்கு ஹவ் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னா இப்போ எப்படி இருக்கிற, ஜென்ரலாக கேட்கறது ஹவ் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா ஆர் யூ ஓகே நவ் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா இஸ் இட் பெட்டர் நவ் அப்படின்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு இஸ் இட் பெட்டர் நவ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு என்ன பிரச்சனை அப்படிலாம் கேட்கறதுக்கு வாட்ஸ் ராங் வித் யூ, என்ன ஆச்சு உனக்கு,
வேற மாதிரி அந்த வாட்ஸ் ராங் அப்படின்றத வந்து நம்ம திடீர்னு யாராவது ஒருத்தர் பார்க்குறோம் ஒரு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா வாட் ஹேப்பன் வாட்ஸ் ராங் அப்படின்னு கேட்கலாம். என்ன ஆச்சு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வாட்ஸ் ராங் அப்படின்னு கேட்கலாம். என்ன உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்கணும்னா ஆர் யூ சிக் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர் யூ அன்வெல் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்த சென்டென்சஸ் தவிர வேற என்னதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடாக பேசுறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் தமிழில் சொல்றதெல்லாம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நான் ஒரு நாளைக்கு 3 மாத்திரை சாப்பிட்றேன். நெக்ஸ்ட் ஒன், என் காலில் சுளுக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு ரத்தம் வருது. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தொண்டை வலிக்குது. ஸோ இதெல்லாம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு காமெண்ட் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.